God is going to do some mighty things in this August where your life is going to glorify God like never before. உங்க வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசன வழிகாட்டு. ஐயோ நான் யாருமே அங்கீகரிக்காம போயிட்டு இருக்கிறேனே, யாருமே எனக்கு பெருசா தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பரலோகம் உன்னை அங்கீகரிச்சிருக்கு. நான் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறேன். I have approved your works. If your desire was right, your future will be great. You going to cut some ribbons. சில புதிய பொருட்களை புதிய இடங்களுக்குள்ள போய் சில ரிப்பன் கட் பண்றத இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களை செய்ய வைப்பாராக. இதுக்கப்புறம் பல சமயங்கள் டைம் இல்ல, ஏன்னா புது புது விஷயங்களை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகஸ்ட்ல உன் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம், உன் துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம், உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடைய இந்த ஆகஸ்ட்ல கர்த்தர் உங்க மேல போட விரும்புகிறார். வாழ்க்கை இனி சாம்பல்ல நடக்க போகிற வாழ்க்கை அல்ல. உறவுகள் இனி சாம்பல்ல போகாது. உன் தொழில் இனி சாம்பல்ல போகாது. God says no more ashes. இனி உன் வாழ்க்கையில சாம்பல்கள் இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு சிங்காரம் ஸ்டார்ட் ஆகுது. There is going to be the beauty for the ashes. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடைய, ஒரு cloth of joy கர்த்தர் உங்க மேல போடுகிறார். உங்களை கர்த்தர் இந்த மாதத்துல முடிசூட்ட போகிறார். உங்க வாழ்க்கையை சிங்காரமா முடிசூட்ட போகிறார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின தீவ விருட்சங்களை போல நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பம் கர்த்தருக்கு ஒரு நீதியின் விருட்சமா. உங்க குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்த போது, உங்க வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்த போது, எந்த மந்துமே இல்லாத அளவுக்கு இந்த மாதத்துல உங்க வாழ்க்கை தேவனை ஆட்டோமேட்டிக்கா மகிமைப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் சில அடையாளமான அற்புதங்களை செய்ய போகிறார். God is going to do some mighty things in this August where your life is going to glorify God like never before. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்திடாத அளவு இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட கதவுகளை திறப்பாராக. உங்க வாழ்க்கையை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை, சாம்பலை பார்த்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கையளவு மேகத்தை தான் பார்க்க போறீங்க. பெருமளை இரைச்சல் சத்தத்தை கேட்க போறீங்க. You are the prophetic navigator in many people's life. உங்க வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசன வழிகாட்டி. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு லைட் ஹவுஸ். சும்மா சாதாரணமான மனுஷனுக்கு எல்லாம் சோதனை வராது. அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அழைக்கப்படாதவனுக்கு இல்ல. அழைக்கப்பட்டவன் மட்டும்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சில பாதைகளை தாண்டறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்டவன். You are chosen. யாரும் பார்க்காததெல்லாம் கர்த்தர் உன்னை பார்க்க வைத்ததற்கு காரணம், யாரும் போகாத பாதைகளெல்லாம் கர்த்தர் உன்னை போக வைத்ததற்கு காரணம், யாரையும் உயர்த்திடாத அளவுக்கு உன்னை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். உங்களை கர்த்தர் அங்கீகாரப்படுத்துகிற ஒரு மாதம். ஐயோ நான் யாருமே அங்கீகரிக்காம போயிட்டு இருக்கிறேனே, யாருமே எனக்கு பெருசா தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பரலோகம் உன்னை அங்கீகரிச்சிருக்கு. நான் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறேன். I have approved your works. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்களை சில இடங்கள்ல பிளான்ட் பண்றத பாப்பீங்க. ஐயோ நான் எந்த இடமே இல்லாம இருக்கிறேனே, யாரோடையும் சேராம இருக்கிறேனே. God is going to plant you in a place of righteousness. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல இடத்துல பயிரிட போகிறார், நிலத்துல உங்களை சேர்க்க போகிறார். Your beginnings might be very low. இந்த மாதத்துல இருந்து கர்த்தர் சில காரியங்களை உங்க லைஃப்ல புதுசா துவக்க போகிறார். புதிய சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. Get ready. You going to cut some ribbons. சில புதிய பொருட்களை புதிய இடங்களுக்குள்ள போய் சில ரிப்பன் கட் பண்றத இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களை செய்ய வைப்பாராக. You will dedicate. It's a season of a new beginning. புதிய துவக்கத்தின் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் பல சமயங்கள் டைம் இல்ல, ஏன்னா புது புது விஷயங்களை கர்த்தர் ஸ்டார்ட் பண்றார். இந்த ஒடுங்கின ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை ஜெபிக்க விடாது, உங்களை சந்தோஷமா இருக்க விடாது. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் உங்க இதயத்துல இருக்கும். ஒரு விதமான சோர்வு காரணம் இல்லாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. பழைய மாதிரி ஜெபிக்க முடியாது. அதுதான் அந்த ஒடுங்கின ஆவியினுடைய வேலை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடைய நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த க்ளோத் ஆஃப் பிரைஸ். ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க ரொம்ப சோர்ந்து போற மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, இமீடியட்டா நல்லா வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவர் உங்க கட்டிடத்தை ஃபர்ஸ்ட் கட்டல, அது ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் உங்க வாழ்க்கை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த மாசத்தோட கர்த்தர் உங்களை கட்டி முடிக்க போறார். உங்களை புதுசா அலங்கரிக்க போகிறார். வெளி அலங்காரம் மட்டுமில்ல, கர்த்தர் உங்க உள்ளான மனுஷனையும் அலங்கரிக்க விரும்புகிறார். பட் உங்க உள்ளான மனுஷன் நீங்க நாளுக்கு நாள் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது. உன் சிரசுக்கு அலங்காரமான முடிய போலவும். An ornament of grace unto your head and chains for your neck. ஃபர்ஸ்ட் அலங்காரம் பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு டிவைன் கைடன்ஸ். உங்க பெற்றோர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். உங்க பெற்றோர்களுடைய வார்த்தையும் நீங்க கனம் பண்ணணும். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியில் வருவதே இல்லை. எந்த அசுத்தனையும் கர்த்தர் உங்க வழியில வர விட மாட்டார். இந்த ஆகஸ்ட் மந்த்ல யாரும் தேவையில்லாம உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது. நீங்க கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க.
உன்னுடைய அலங்காரம் ஒலிவு மரத்துடைய அலங்காரம் போல இருக்க போது. என் கிளைகள் ஓங்கி படரும். உங்க பிசினஸ் ஓங்கி படரும். நீ கைட்டு செய்யற காரியங்களை கர்த்தர் ஓங்கி படர வைப்பார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த அவன் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைவு பட தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்க குறைவுபட ஆரம்பிக்கிறீங்கன்னா அங்க ஒரு காரியம் மெயினா தெரியுது. there is a lack of prayer life, lack of holiness, பரிசுத்த குலைச்சல், lack of communication with God, கர்த்தரோடு இருக்கிற உறவு, and lack of managing. you should balance everything. உங்க ப்ரேயர் லைஃப்பை நீங்க பேலன்ஸ் பண்ணணும். நான் டைம் கிடைக்கிறப்ப ப்ரேயர் பண்றேன்னு அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த டே ஆண்டவரோடு நீங்க செலவழிக்கிற நேரமா இருக்கணும். அப்படி செஞ்சு பாருங்களேன், எந்த விஷயத்தில் நீங்க குறைவுபட மாட்டீங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவனுடைய ஆசை கையில இருந்த பணத்தெல்லாம் வாங்கி செலவு பண்ணணும்னு. ஆனா இப்ப இருக்கிற ஆசை பன்னிக்கு கிடைக்கிற பன்றி தின்கிற தவட்டினாலே தான் வயிற்றை நிரப்ப முடியாதான். இஃப் யுவர் டிசைர் வாஸ் ரைட், யுவர் ஃபியூச்சர் வில் பி கிரேட். இப்ப உங்க ஆசைகள் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க ஆசைப்படுறது நியாயமா அநியாயமா? இஸ் இட் குட் ஆர் பேட்? நம்ம வாழ்க்கையில வர ஆசை எல்லாமே ஆண்டவர்கிட்ட வர ஆசைகள் கிடையாது. நமக்கு 3 விதமான ஆசைகள் வரும். ஒன்று டிவைன் டிசையர், செகண்ட் யுவர் ஓன் டிசையர், மூன்றாவது சாட்டனிக் டிசையர். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசைகள் வேற, உங்க சுயமா நீங்க யோசிக்கிற ஆசைகள் வேற, பிசாசு உங்களுக்கு கொடுக்குற ஆசைகளும் வேற. உயரத்துல கொண்டு போய் ஏசப்பாவை நிறுத்தி அவன் ஏசப்பாவுக்கு ஆசையை மூட்டுறான் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் பாரு, என்னை பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுதான் சாட்டனிக் டிசையர். ஏவாளுக்கு பிசாசு ஒரு சாட்டனிக் டிசையரை கொடுக்குறான். இந்த பழத்தை பாரு, இதை சாப்பிட்டீங்கன்னா நீனும் தேவனை போல மாறுவ. டோன்ட் ஃபால் இன்டு த சாட்டனிக் டிசையர். உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், அவன் காட்டுற ஆசையை விட எங்க அப்பா நமக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய அலங்காரம் அது பயங்கரமா இருக்கும். பன்றித்து விட்டுங்கிற தவட்டினாலே தன் வயிற்று நிறமா ஆசையா இருந்தார். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதுதான் ஒரு சாம்பல். இந்த சாம்பலான வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். ஒருவேளை ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறீங்களா? கம் பேக் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஆண்டவரோடு இருந்த அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானோ பசினால சாகிறேன். இந்த புத்தி தான் பிசாசு இவ்வளவு நாளா மூடி மறைச்சிட்டான். உங்க புத்தியில இருக்கிற எல்லா லாக்கையும் கர்த்தர் உடைக்க போறார். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஏன் தூரத்துல போய் கட்டுப்பிடிக்கிறார்? அந்த நாட்கள்ல இந்த இளையகுமாரன் மாதிரி வீட்டை அவங்க தகப்பன் தாயை விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வர்றதை பார்த்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, பானையவும் ஜாடிகளையும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி போட்டு உடைப்பாங்களாம். உடைச்சு அவங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க, வார்த்தைகள்னால கொல்லுவாங்களாம். அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறது தடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க சில வார்த்தைகள்லாம் போட்டு பேசி உடைச்சு திரும்பி அவங்கள வரவிடாமே அனுப்பிடுவாங்களாம். ஆனா அதனாலதான் அப்பா தூரத்துல இருந்தே பார்த்து, யாரும் என் பிள்ளைய பேசிடக்கூடாது, யாரும் என் பிள்ளைய கை வச்சிடக்கூடாது, யாரும் என் பிள்ளைய எந்த வகையிலும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அப்பா ஓடி போய் யாரும் அடிக்கிறதுக்கு முன்னாடி, யாரும் தொடறதுக்கு முன்னாடி, யாரும் பேசுறதுக்கு முன்னாடி அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, ஏன் முத்தம் இல்லைன்னா அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான், இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தாண்டி என் பிள்ளைய யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. உங்க சாம்பலை கத்துற சிங்காரமா மாத்துறப்ப உங்களை யாரும் காயப்படுத்த பேசக்கூட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை, காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். உங்க சாம்பலை சிங்காரமா மாத்துறப்ப இருக்கிறதுலயே உயர்ந்த காரியத்தை கொடுப்பார். இருக்கிறதுலே பெஸ்ட், இருக்கிறதுலே காஸ்ட்லியானது, இருக்கிறதுலே உயர்ந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறப்ப உங்க வனாந்தரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஏதனாய் மாறட்டும். உங்க அவாந்திர வெளிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவோம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்கள்ட்ட காரு, பங்களா, ஆர்எல்ஸ் ஃபிளாட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது. இந்த ஒரு ரியல் ஸ்டேட்டஸ், உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்னா, சாம்பலான ஒரு லைஃப்ல இருந்து ஆண்டவரோட நெருக்கமா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் the real true transformation. அதுதான் உண்மையான சிங்காரம். சாந்தமும் அமைதலுள்ள ஆவியுமே ஆண்டவர் அங்கீகரிக்கிற அலங்காரம். ஆண்டோடைய பார்வையில் விளையாடப்பட்டதுன்னா 2 விஷயம் தான், சாந்தம், அமைதலுள்ள, calmness and quiet spirit.
இந்த 2 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு குறிப்பாரா. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன்.